முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீடு அமைந்துள்ள கிரீன்வே சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் வீடு அமைந்துள்ள கிரீன்வே சாலையில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் பற்றி சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த 7ஆம் தேதி அன்று நிர்பந்தத்தில் அடிப்படையிலேயே ராஜினாமா செய்ததாக அறிவித்தார். அதிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலைக்கு வருவது வாடிக்கையாக இருந்தது. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக அதிக அளவில் தொண்டர்கள் அவருடைய இல்லத்திற்கு அவருக்கான ஆதரவினை தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் ஆதரவாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்கிற்கான தீர்ப்பு இன்று 10:30 மணி அளவில் வரக்கூடிய நிலையில் உள்ளே ஆதரவாளர்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் வெளியிலேயே நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் அதே போன்று அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பை பொறுத்தவரையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலையில் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரை பொறுத்தவரையில் 15,000 காவல்துறையினர் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்நேரமும் அவர்களை பணிக்கு அழைப்பதற்கான சூழல் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் எந்த விதமான ஒரு அசாதாரண சூழ்நிலை, அதாவது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதிக அளவில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக சென்னை மாநகரத்தின் கிழக்கு மாவட்ட, அதாவது சென்னை மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட துணை ஆணையர் மனோகரன் தன்னுடைய ஆய்வினை மேற்கொண்டார். அதே போன்று இங்கே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் அவர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை பொறுத்தவரையில் முதல்வருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய கிரீன்வே சாலை, போயஸ் இல்லம், அதே போன்று கவர்னர் மாளிகை ஆகிய பகுதிகள் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து கூவாத்தூர் செல்லக்கூடிய அந்த வழியில் ஈசிஆர் சாலையிலும் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூவாத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தனியார் தங்கும் விடுதியில் மட்டும் 3 மாவட்ட எஸ்பிக்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று அந்த வழக்கிற்கான தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு பணிகளும் அதே போன்று சென்னை மாநகரம் முழுவதும் காவல்துறையினரின் கண்காணிப்பில் இருக்கிறது. சரண்யா, தமிழக அரசியல் களமானது மிக முக்கிய ஒரு பரபரப்பான கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 11 எம்பிக்கள் 7 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். தற்போது அங்கு ஏதேனும் முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? தற்பொழுது வரை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டி, ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான மஃபாய் பாண்டியராஜன், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன், அதே போன்று நேற்று மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதனும் தன்னுடைய ஆதரவினை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் அதாவது 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக 2 ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று 10 லோக்சபா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளை பொறுத்தவரையில் முன்னாள் பேரவைத் தலைவராக இருந்த PH பாண்டியன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக அவைத் தலைவராக இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுசூதனனும் தன்னுடைய ஆதரவினை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் பொன்னையனும் தன்னுடைய ஆதரவினை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கிறார். இதுபோன்று மிக முக்கிய நிர்வாகிகள் தங்களுடைய ஆதரவினை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரக்கூடிய நிலையில் மேலும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இருப்பதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று செய்தியாளர்களிடையே தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கின் விசாரணையின் போது காவல்துறையினர் அளித்த அறிக்கையில் 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே
அதாவது தனியார் விடுதிகள் ஈசிஆரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வந்து 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் எஞ்சிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது போன்று வந்து ஒரு கேள்விக்குறியான நிலைதான் இருக்கிறது. எனவே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்கான ஆதரவை தெரிவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது வரை வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையும் தவிர்ப்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கை வந்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. சரண்யா.